கவலைக்கு நம்மளை பார்த்து கவலை வரணும். ஜெயிக்கிறதுக்கான தருணமாக இதை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். திறமை, அறிவு, புத்திசாலித்தனம் மிக அருமை. உங்களுக்கு மிகப்பெரிய வாழ்க்கை காத்துட்டு இருக்கு. இந்த வருடம் கலப்பி எடுக்க போறேன். பலமான முடிவுகளை நீங்க எடுக்கலாம். உங்களுக்கு வெற்றிகரமான வாழ்க்கைக்கு நான் பயன்படுவேன். 10 மடங்கு ஜெயிக்கிறதுக்கு நான் பொறுப்பு. கொடி கட்டி பறக்குது. எதை வேணாலும் சாதிக்கக்கூடிய வல்லமை உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ரிஷப ராசி மிகப்பெரிய வாழ்க்கையை அடைய போறாங்க. வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ராதன் பண்டிட், சிங்கப்பூர்லேருந்து. இது ரிஷப ராசிக்கு 2025 மே 14 நடக்கிற குரு பயிற்சி எப்படி இருக்குங்கிற வீடியோ தொகுப்பு. ஜென்மத்தில் ரிஷபத்தில் இந்த குரு மிதுன ராசிக்கு போறார். அடுத்த வருஷம் ஜூன் 2 வரைக்கும் அங்கேயும் கடகத்திலையும் போயிட்டு வந்துட்டு இருக்க போறாரு. இந்த காலகட்டம் எப்படி இருக்க போங்கிற வீடியோ தொகுப்பு தான் இது நண்பர்களே. அதாவது மொத்தமா இது ஒரு வருஷத்துக்கு பலர் சொல்லாம நான் 4 பாட்டா பிரிச்சு தர போறேன். முதல்ல உங்களுக்கு அந்த 14 மே மாசத்துல இருந்து அக்டோபர் 18 வரைக்கும் கிட்டத்தட்ட 157 நாட்களுக்கு நேர்கதிர மிதுன ராசி உங்களுடைய 2ஆம் வீட்டுல குரு பியூட்டிஃபுல்லா டிராவல் ஆகி 3ஆம் வீட்டுக்கு போயிறாரு. அப்ப முதல்ல 57 நாட்களுக்கு 2ஆம் வீட்டுல அதிசாரத்துல போகிற குருனுடைய பலன். அதன் பிறகு நண்பர்களே கடகராசிக்கு அவர் போயிட்டாருன்னு வச்சுக்கோங்க. 48 நாட்கள் கடகராசியில் இருக்கார். அதாவது உங்களுக்கு 18 அக்டோபர் டு 5 டிசம்பர் 24 நாள் முன்னால போயிட்டு 11 நவம்பர்ல வக்கரமாயிட்டு திரும்ப 24 நாள் பின்னால வந்து திரும்ப மிதுன ராசியில் வந்தார். அப்ப அந்த 48 நாட்கள் வக்கரமாகவும் வக்கரம் இல்லாமலும் ரெண்டு கலந்து இருக்கார் இல்லையா? அந்த 48 நாட்கள் 3ஆம் வீட்டில் மறைந்து உச்சமடைகிற குரு எப்படி இருப்பாங்கன்னு ஒரு பலன். அதற்கு பிறகு வக்கரத்துல உங்களுக்கு மிதுன ராசிக்கு வர்றாரு. அது எப்படி இருக்குன்னு ஒரு 95 நாட்கள் அது எப்படின்னு கேட்டாங்க. 5 டிசம்பர்ல இருந்து 11 மார்ச் வரைக்கும் வக்கர குரு மிதுன ராசியில் உங்களுக்கு என்ன பண்ணுவார். அது மாதிரி 11 மார்ச்ல இருந்து 2 ஜூன் வரைக்கும் குரு நேர்கதியில உங்களுக்கு டிராவல் ஆகிறார் உங்களுக்கு மிதுன ராசியில். அந்த பலன் என்ன செய்யணும் 4 பாட்டை சொல்ல போறேன். இப்ப ஃபர்ஸ்ட் பாட்டுல வரேன். உங்களுக்கு மே 14 இருந்து 18 அக்டோபர் வரைக்கும் 56 நாட்களுக்கு முதல் 30 நாட்கள் செவ்வாய் சாரும். செவ்வாய் 3ஆம் வீட்டுல பியூட்டிஃபுல்லா இருக்கா நீசமா இருந்தாலும். அப்ப குரு மே மாசத்துல 13 ஜூன் வரைக்கும் 30 நாட்கள் செவ்வாய் சாரம் லவ்லி. அதன் பிறகு குரு 2ஆம் வீட்டுல இருக்கான். குரு ராகு சாரம் திருவாதிரை நட்சத்திரத்தில் ராகு நட்சத்திரத்தில் இருக்கிறான். உங்களுடைய 10ஆம் வீட்டுல ராகு குரு நட்சத்திரத்தில் இருக்கிறார். ராகுவும் குருவும் நட்சத்திர பரிவர்த்தனை யோகம். ராகு புரட்டா நட்சத்திரத்துல, குரு திருவாதிரை நட்சத்திரம் நட்சத்திர பரிவர்த்தனை யோகம். குரு ராகு வேற பார்க்கிறார், விபரீத ராஜயோகம். அப்ப எக்ஸ்ட்ராடினரியான ஒரு 61 நாட்கள். அது உங்களுக்கு 13 ஜூன் டு 14 ஆகஸ்ட். அதன் பிறகு 14 ஆகஸ்ட் டு உங்களுக்கு 18 அக்டோபர் கிட்டத்தட்ட 66 நாட்கள் குரு தன்னுடைய சுயசாரத்தில் 2ஆம் வீட்டில் இருந்துட்டு 3ஆம் வீட்டுக்கு போறார். இந்த மொத்தம் 57 நாட்கள் 157 நாட்களும் ராயலார். எப்படின்னு கேட்டீங்க, எந்த லட்சம் உங்களுக்கு தேவைன்னு கடவுளுக்கு தெரியும். அதுவும் நீங்க கேட்கறீங்க பிரார்த்தனையா கோடிகள் 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 சொல்றோம். மில்லியன் 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 அந்த மில்லியனை கொண்டு கண்ணுக்கு முன்னாடி நிக்க வச்சிரும். அப்ப இரவு தூங்குறதுக்கு முன்னால இந்த வீடியோலாம் ரீப்ளை பண்ணி பாருங்க. நிறைய கண்டென்ட்ஸ் அங்கங்க சொல்லியிருப்பேன். இப்போ நாங்கள் ஒரு சொன்னதில் ஒரு 1% 2% நிறைய விஷயங்கள் இருக்கு. நம்மள தொடர்ந்து டிராவல் பண்ணிட்டே இருக்கலாம். நீங்க அப்பப்போ என்னெல்லாம் கேட்கறோம் எல்லாத்துக்கும் நான் பதில் சொல்றேன். ஒவ்வொன்றுக்கும் நான் உங்களை கைடு பண்ணிடுவேன். ஃபர்ஸ்ட் உங்க உடம்பு மேல அந்த ஜென்ம குரு 2ஆம் வீட்டுக்கு போயிடாரு. அப்போ உடம்பு மேல அந்த குரு உங்களை விட்டு போட்டு போயிட்டான்னு அர்த்தம். உங்க உடம்பு மனசு அருமையா உடல் உறுதி வந்துடும், மன உறுதி வந்துடும், மனத்தெளி வந்துடும். எளிதாக நீங்க வாழ்க்கையை எடுத்துட்டு போக ஆரம்பிச்சிருவீங்க. அப்போ உங்க லைஃப் ஸ்டைல் உடம்புக்கும் மனசுக்கும் நன்றான ஒரு குளுமையான வாழ்க்கையை தருது. தினசரி வாழ்க்கை உங்க கட்டுக்குள்ளார வந்துடுது. பேச்சு, செயல், டிஸ்கஷன், முடிவுகள், செல்வம், செல்வாக்கு, அந்தஸ்து, மரியாதை, குழந்தைக, குடும்பம், ஃபேஸ் வேல்யூ எல்லாம் எக்ஸலன்ட். கடன், கவலை, நோய், இது நான் எல்லாத்திலையும் சொல்லுவேன். கவலைக்கு நம்மளை பார்த்து கவலை வரணும், பயத்துக்கு நம்மளை பார்த்து பயம் வரணும். அந்த மாதிரி நம்மளுடைய பாடி லாங்குவேஜ் இருக்கணும். அந்த மாதிரி உங்களுடைய பாடி லாங்குவேஜ் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கடன் போயிடலாம், கவலை போயிடலாம், நோய் போயிடலாம், புது கடன் வாங்கலாம், வாழ்க்கையை விருத்தி பண்ணலாம். ஜெயிக்கிறதுக்கான தருணமாக இதை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். போட்டியில் ஜெயிக்கிறீங்கன்னு எடுத்துக்கலாம். பெயர் புகழ் மரியாதை குழந்தைங்க மிக அருமை. திறமை, அறிவு, புத்திசாலித்தனம் மிக அருமை. பெருத்த தொழில் லாபம். காரணம் லாபஸ்தானத்துல சனி, லாபஸ்தான குரு 2ஆம் வீட்டுல இருந்து தொழில் ஸ்தானத்தை பாக்குறான். அங்க ராகு. இந்த ஒரு வருடத்தை நீங்க கரெக்டா பயன்படுத்திட்டீங்கன்னா 5-10 வருட வாழ்க்கை கூட கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. தொழில்ல, பர்சனல் லைஃப்ல, ஒய்ஃபு, பார்ட்னர், ஃப்ரெண்ட்ஸு, பீப்புள் எல்லாம் ராயல். பிசினஸ் லைஃப்ல உங்களுக்கு மிகப்பெரிய வாழ்க்கை காத்துட்டு இருக்கு. உங்களால ஒரு 5-10 மடங்கு ஜெயிக்க முடியும்னு சொல்றேன் பாருங்களேன். இப்போ உங்க ஜாதகத்தை எடுத்து பாக்குறீங்க, அஸ்ட்ராலஜிட்ட அதுல ஒரு 50% தான் ஜெயிக்க முடியும் இருக்குன்னா நீங்க 500% கூட ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. முயற்சி பண்ணணும். முயற்சி திருவினையாக்கும். முயற்சியுடைய நிகழ்ச்சி அடையார். தெய்வத்தால் ஆகுதுன்னு முயற்சி தன்மை வருத்த கூலிதரும். எவ்வளவு முயற்சிக்கிறமோ அவ்வளவு வாழ்க்கை நமக்கு கிடைக்கும். அப்போ நீங்க முயற்சி பண்ணி ஜெயிக்க வேண்டிய ஒரு அற்புதமான 157 நாட்கள் இது. இப்போ வேலை வாய்ப்பு இல்லையா, உங்களுக்கு வேலை கிடைக்கும். வேலையில் இருக்கிறீங்க, ப்ரொமோஷன் கிடைக்கலாம், வேறு நாட்டுக்கு போகலாம், வண்டி வாகனம் வாங்கலாம், சொத்து விருத்தி பண்ணலாம், திருமணம் பண்ணலாம், வீட்டில் சுபகாரியங்கள் நடக்கும். பெருத்த வெற்றிகரமான ஒரு 157 நாட்கள். உங்கள் அஸ்ட்ராலஜி நல்லா கைடு பண்ணுறாருன்னு பாருங்கள். இம்மிடியட்டாக ஜாதகத்தை பாருங்கள். உங்கள் ஜாதகம் என்ன சொல்லுன்னு பாருங்கள். ரிஷபராசி இந்த வருடம் கலப்பி எடுக்க போகிறீங்க. அப்போ அஸ்ட்ராலஜி என்ன சொல்கிறேன்னு பாருங்கள். ஒருவேளை அவர் சொல்கிறது உங்களுக்கு பிடிக்கல அல்லது புரியல, அவர் சரியாக கைடு பண்ண மாட்டேங்கன்னா எனக்கு மெயில் பண்ணுங்க. ஒரே வாரத்தில் நம்ம டிசைட் பண்ணிடலாம், நம்ம பேசிடலாம். ஒரே வாரத்தில் டிஸ்கஸ் பண்ணி வீடியோ கால் ரெக்கார்ட் பண்ணி ஒரு கிரேட் பிளானோட நம்ம டிராவல் ஆகிடலாம். ஏன்னா இந்த மாதிரி காலகட்டத்தில் காற்றுள்ள போதே தூத்திக்கணும். இந்த வாழ்க்கை
மிகப்பெரிய வாழ்க்கை உங்களுக்கு வரப்போகுது. கிரேட்டாக நீங்கள் ஜெயிச்சுட்டு போகலாம், வெற்றிகரமாக ஜெயிச்சுட்டு போகலாம். எக்ஸ்ட்ராடனரியாக பயன்படுத்தக்கூடிய 157 நாட்கள் ஸ்டூடெண்ட்ஸுக்கு நல்லா இருக்குது, பெண்களுக்கு நல்லா இருக்குது, தொழிலுக்கு நல்லா இருக்குது, லாபத்துக்கு நல்லா இருக்குது, உத்தியோகத்துக்கு நல்லா இருக்குது, வண்டி வாகனம், அரசாங்கம், தடை விலகுதல் எல்லாமே பர்ஃபெக்ட். ஸோ இப்போ அடுத்த பாயிண்ட்டுக்கு போகிறேன். ரிஸ்க் எடுக்கலாம்னு நீங்கள் எடுக்கலாம், எதுக்கும் ஜாதகத்தை பார்த்துக்கணும். இப்போ அடுத்த பாயிண்ட், உங்களுக்கு வந்து அக்டோபர் 18ஆம் தேதிக்கு கடகராசிக்கு போய் குரு உச்சமடைகிறார். 3 வருஷம் 4வது பாசத்தை குரு சாரத்திலேயே 48 நாட்கள் 5 டிசம்பர் வரைக்கும் இருக்கார். அதில் 11 நவம்பரில் வக்கரமாகிறார். வக்கரமாகாமல் நேர்கதியில் 24 நாட்கள், வக்கரமாகி ரிவர்ஸில் 24 நாள், 48 நாள். குரு வந்து 3 லட்சம், ஒரு தவறும் இல்லை. என்ன ஆகலாம் அப்படின்னா, இதே வாழ்க்கை இதே மாதிரியே பியூட்டிஃபுல்லாக தொடர்ந்துடலாம். இந்த 157 நாட்கள் வாழ்க்கை அப்படியே தொடர்ந்துன்னு சொல்லலாம். அல்லது ஒரு வேளை கொஞ்சம் சின்ன சின்ன விஷயங்களை தடுமாற்றம் ஏற்படுது, இன்னைக்கு நடக்குது நாளைக்கு நடக்குது, இந்த வாரம் பிகினிங் நடக்க வேண்டியது இந்த வாரம் கடைசியில் நடக்குது, சின்ன சின்ன டிலே ஏற்படலாம், அவ்வளோதான். அதை தவிர எந்த பயமும் இல்லை. அப்படியே இன்னும் சொல்ல போனால் இதில் இன்னும் ஒரு சில பெனிஃபிட்ஸ் எல்லாம் இருக்குது. என்னன்னு கேட்டீங்கன்னா, எடுக்கிற முடிவில் ஜெயிக்கிறீங்க, பெருத்த முடிவுகளை எடுக்கலாம், பலமான முடிவுகளை நீங்கள் எடுக்கலாம், மிகப்பெரிய முடிவுகளை நீங்கள் எடுக்கலாம். அதாவது இடம் மாறிடலாம், கண்ட்ரி மாறிடலாம், நாடு மாறலாம், வேற கண்ட்ரியில் போய் படிக்கலாம், பசங்களுக்கு கல்யாணம் பண்ணலாம், வீட்டை வித்தரலாமா, புதுசாக பெரிய வண்டி வாங்க போகிறோம், லைஃப் டைம் ரிஸ்க் ஆச்சு எடுக்கலாமா, இந்த 48 நாட்கள் நீங்கள் எடுக்கலாம். ஆனால் அதே டைமில் திரும்ப சொல்கிறது என்னன்னா, உங்கள் ஜாதகத்தில் அந்த ரிஸ்க் எடுத்தா ஜெயிப்பீங்கன்னு இருக்குதான்னு பார்த்துங்க. நிறைய பேர் கமெண்ட்டில் போடுறீங்க, எனக்கு இதெல்லாம் கிடைக்கல, நீங்கள் சும்மா சொல்லிட்டு இருக்கிறீங்க. அந்த வானத்தில் கிரகம் மாறது என்ன மாதிரி இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறோம். உங்கள் ஜாதகத்தில் இருக்கணும். இப்போ ஒரே நட்சத்திரத்தில் ஏழையும் இருப்பான், பணக்காரனும் இருப்பான், முட்டாளும் இருப்பான், புத்திசாலியும் இருப்பான், அயோக்கியனும் இருப்பான், நல்லவனும் இருப்பான். அப்போ இது எல்லாத்துக்கும் பொதுவான பலன் தானே. அவன் எத்தனை நாளைக்கு தான் திரும்பி நான் இதை சொல்லிக்கிட்டே இருக்கிறது, யோசிச்சு பாருங்கள். அதனால் இது ஒரு பொது பலன். நீங்கள் ஜாதகத்தை அஸ்ட்ராலஜர் பார்த்துட்டு நல்லா எடுத்துகிட்டு போனீங்கன்னா 157 நாட்கள் முதல்ல நல்லா இருக்குன்னு சொன்ன ஃபஸ்ட்டு பார்ட்டு, செகண்ட் பார்ட் 48 நாட்கள் ராயலாக இருக்குன்னு சொல்கிறேன். அப்போ 205 நாட்கள் எக்ஸ்ட்ராடினரி. 205 நாள்னால் 6.5 மாதம் நீங்கள் தட்டி கிளப்பிட்டு போக போகிறீங்க. இந்த 6 மாதம் முடிஞ்சிச்சு. நம்ம 3வது கட்டத்துக்கு போகிறோம். அதாவது உங்களுக்கு டிசம்பர் மாதம் 5ஆம் தேதி குரு வக்கரத்தில் மிதுன் ராசிக்கு வந்துட்டார். மார்ச் 11ஆம் தேதி வரைக்கும் குரு வந்து மிதுன் ராசியில் வக்கரமாக இருக்கார். இந்த காலகட்டம் எப்படி இருக்குங்கிற பலனே சொல்ல போகிற இந்த 95 நாட்கள். அதற்கு முன்னால் நம்மளே என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க, நோட்டிஃபிகேஷன் போங்க, ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுங்க, எனது அனைத்து வீடியோக்களும் உங்களுக்கு வரட்டும் பாருங்கள். இப்போ வந்து நாம் வந்து ஒரு ஜோதிட கருத்து சொல்கிறோம்னா க்ளீனாக அது வந்து ஒரு தெளிவான ஜோதிட கருத்தாக இருக்கும். நல்லா கிரிக்கெட் விளையாடுற காலத்தில் ஸ்கூலிங்கில் காலேஜில் படிக்கிறபோது கிளப் கிரிக்கெட்டெல்லாம் விளையாண்டுருக்கிறபோது டிஸ்ட்ரிக்ட் லெவலில் விளையாடுற போதெல்லாம் பார்த்தீங்கன்னா நாம் வந்து அந்த மேட்ச்சில் ஜெயிப்போமா தோப்போமா என்ன ஆகுங்கிறது ஓரளவுக்கு கோச்சாரத்தில் கெஸ் பண்ணிக்குவேன். இப்போ சில டைம்லாம் மத்தியானம் நட்சத்திரம் மாறும். உங்களுக்கு மீன ராசியாக இருக்கும். இப்போ நான் மீன் ராசி, மத்தியானம் 2 மணிக்கு அஸ்வின் நட்சத்திரம் மாறும், 2ஆம் வீட்டுக்கு சந்திரன் வந்துடுவான். அப்போ மத்தியானம் 2 மணிக்கு பிறகு எளிதாக ஜெயிக்கலாம். ஆக்சுவலி அப்போ என்ன அர்த்தம், ஒன்று நம்ம பேட்டிங் எடுத்துக்கிறது நல்லது. ஃபஸ்ட்டில் நம்ம பவுலிங் ஸ்ட்ரென்த்தாக இருந்தால் எளிதாக ஜெயிக்க போகிறோம். டிஃபெண்டிங் இல்லை, நம்ம வந்து பேட்டிங் ஸ்ட்ரென்த்தில் அடிச்சுட்டு போயிடலாம். நம்மளுக்கு அது மாதிரி எது உங்களுடைய பவரோ அதை செகண்ட் ஹாஃபில் வச்சுட்டிங்கன்னா மேட்சில் ஜெயிச்சிடலாம். அப்போ அது மாதிரி நான் அந்த கோச்சாரத்தை அழகாக என்னுடைய தினசரி வாழ்க்கையில் பழகி வளர்ந்தவன். ஒரு 8th 9th படிக்கிற காலத்துலேருந்து எளிதாக எனக்கு பஞ்சாங்கம் பார்க்க தெரியும் இன்னைக்கு வரைக்கும். அப்போ யோசிச்சு பாருங்க, 40 வருடங்களுக்கு மேலே இந்த ப்ரொஃபஷனல் இருக்கேன். பஞ்சாங்கத்தை ஒரு 50 வருடம் நான் பார்த்துட்டு இருக்கேன், கிட்டத்தட்ட 45 வருஷமாக. அப்போ எளிதாக வாழ்க்கையை எடுத்துகிட்டு போய் நம்ம பியூட்டிஃபுல்லாக ஜெயிக்கிறதுக்கு என்னுடைய வழிகாட்டுதலாவது உங்களுக்கு பயன்படும். இது ஜோதிடத்தில் நீங்கள் மனசுன்னா எனக்கு வந்து ஜோசப் மர்ஃபி ஆகட்டும், இங்கே வந்து நெப்போலியன் ஹில் ஆகட்டும், வேறு யாராச்சும் மனதை பற்றி சொல்கிறதாகட்டும், அல்லது மனதை பற்றி திருக்குறளில் என்ன சொல்லப்படுது, உதாரணத்துக்கு வினை திருப்பம்னு ஒரு திருக்குறள் அத்தியாயம் இருக்குது, போய் படித்து பாருங்கள். அதில் வந்து மனதை பற்றி அந்த 10 திருக்குறளில் உங்களுக்கு எல்லாமே சொல்லிடலாம். வினை திருப்பத்தில் திருவள்ளுவர் என்ன சொல்கிறாருன்னா, உங்கள் மனதில் என்ன இருக்கின்றதோ அதை மட்டும்தான் உங்களால் அடைய முடியுங்கிறத திருவள்ளுவருடைய கருத்து. அதே மாதிரி பாரசீக கவிஞர் ரூமியுடைய கவிதைகள் போய் படித்து பாருங்கள், பியூட்டிஃபுல்லாக இருக்கும். அப்போது இந்த மாதிரி சித்தாந்தங்களுக்குள்ளார பூந்து மனதை பற்றி நன்றாக படித்து தெரிந்து தான் இந்த வீடியோ உங்களுக்கு சொல்கிறேன். நான் சொல்கிறதுல ஏதாச்சும் தவறு இருக்குதுன்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா ஒரு சைக்காலஜிஸ்ட்டை கொண்டு போய் இந்த வீடியோவை காட்டுங்க. இப்படி மனசை பற்றி வெற்றிவேல் தப்பாக சொல்கிற ராதர் பண்ணி சொல்லுங்கள், நான் வந்து விளக்க சொல்கிறதுக்கு நான் தயாராக இருக்கேன். ஸோ நான் சொல்கிறது எல்லாமே மன ரீதியானது, சயின்டிஃபிக்கானது. ஆக்சுவலி அடுத்த பாயிண்ட் நீங்கள் கேட்டீங்கன்னா, இந்த மூளை எப்படி இயங்குதுன்னு நிறைய புக்ஸ் படிச்சிருக்கேன். அதனால் இந்த பெருமூளைக்கு சிறுமூளைக்கு உள்ள வித்தியாசம் எனக்கு தெரியும். உதாரணத்துக்கு சிறுமூளையில் மெமரி பவரே கிடையாது, பெருமூளையில் தான் மெமரி பவர். நம்ம சைக்கிள் ஓட்டி பழகிறோம் அப்படின்னா அது தொடர்ந்து பழகிற பொழுது அது பெருமூளைக்கு போயிடும். இப்போ நான் முதல் 2-3 வீடியோ பார்க்குற போது நான் உங்களுக்கு ப்ரிடிக்ஷன் சொல்கிற பொழுது அது சிறுமூளை வந்து இது எக்ஸ்பீரியன்ஸ் ஆகுது. 2வது வீடியோவில் 3வது வீடியோவில் என்ன எனக்கு கிரகங்கள் எல்லாமே மனப்பாடம் ஆயிடும். 4வது வீடியோக்குள்ளார என்னுடைய மனது உள்வாங்கிரும்.
நான் என்ன கருத்து சொல்லிட்டு இருக்கிறேன், இப்போ ராகு எங்கே இருக்காரு, குரு எங்கே இருக்காரு, கேது எங்கே இருக்காரு, என்ன நான் சொல்லணும் அப்படிங்கிறது போய் ஆழ்மனது போய் பதிஞ்சிடும். அப்போ 3rd or 4th வீடியோவில் நான் வந்து எதுவுமே இல்லாமல் உங்களுக்கு நான் பலன் சொல்ல முடியும். அது ரைட் சைட் பிரெயினுக்கு போயிடுச்சுன்னு அர்த்தம். அப்போ ஆழ்மனதுங்கிறது வலது பக்கத்து மூளை, அங்கிருந்து தான் நான் அவங்கள்ட்ட பேசிகிட்டு இருக்கேன். ஆக்சுவலி பாருங்கள், ஃப்ளை அப்படி இது பூச்சிலாம் பறக்குது, சம்டைம்ஸ் வாய்க்குள்ள போயிடுது. வாய்க்குள்ள போகும்போது ரெகுலர் மைண்டுக்குள்ள திரி வந்து நான் திணறேன். அப்போது ஆழ்மனதை அவங்கள்ட்ட பேசிகிட்டு இருக்கு. அப்போ நான் ஜோதிட கருத்து சொல்கிற பொழுது நான் ஆழ்மனது வந்து சொல்கிறேன். இது தெளிவான ஒரு கருத்து, உங்களுக்கு ரொம்ப புரியும், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், உங்களுக்கு ரொம்ப பயன்படும் ஆக்சுவலி. ஸோ பாருங்கள், தொடர்ந்து வீடியோக்கள் பாருங்கள், உங்களுக்கு வெற்றிகரமான வாழ்க்கைக்கு நான் பயன்படுவேன். நீங்கள் ஜாதகம் பார்க்கணுமா, எனக்கு மேல் பண்ணுங்கள், நான் ஜாதகம் பார்க்குறேன். ஏன்னா இந்த வருஷத்தில் மிகப்பெரிய வெற்றியை வந்து ரிஷபராசிக்காரர்கள் அடைய போகிறேன். உங்கள் அஸ்ட்ராலஜியில் அந்தளவுக்கு வெற்றிகரமாக உங்களை ஜெயிக்க வைக்க போகிறது இல்லை, உங்களுக்கு தன்னம்பிக்கை தரப்போறதில்லை, தைரியத்தை தரப்போறதில்லை, தெளிவை தரப்போறதில்லை, வழிகாட்டுதல் தரப்போறது இல்லைன்னா நான் உங்களை வழிகாட்டுறேன். 10 மடங்கு ஜெயிக்கிறதுக்கு நான் பொறுப்பு. ட்ரை பண்ணுவோம். நன்றி மேலே. இப்போ அடுத்த பாட்டு போகிறேன். வக்கர குரு 2ஆம் வீட்டில் 95 நாட்கள். அப்போ இந்த 95 நாட்கள் எப்படி இருக்கும்னா, அதாவது டிசம்பர் 5ஆம் தேதியிலேருந்து 11 மார்ச் வரைக்கும். அதில் வக்கர குருனா பூரட்டாதி 3ஆம் பாதம், 2ஆம் பாதம், 1ஆம் பாதம், குரு ரிவர்ஸில் மிதுன ராசிக்குள்ள போகிறார். அங்கே உங்களுக்கு வந்து லாபஸ்தானத்தில் சனி வந்து தன் சொந்த நட்சத்திரம் உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பியூட்டிஃபுல்லாக இருக்கார். 11ஆம் வீட்டில் சனி எக்ஸ்ட்ராடினரி. அதே மாதிரி தொழில்ஸ்தானத்தில் ராகு பார்த்துறாங்க, ராகு நட்சத்திரத்தில் சதய நட்சத்திரத்தில் அருமையாக இருக்கார். அப்போ இந்த டைம் அப்படியே எப்படி போகும், மார்ச் வரைக்கும் பார்த்துனாங்க. கேது வந்து மார்ச் வரைக்கும் சுக்கரத்தில் இருக்கார். ஆமாம். அப்போ இந்த காலகட்டம் உங்களுக்கு செல்வம், செல்வாக்கு, அந்தஸ்து, மரியாதை கொடி கட்டி பறக்குது. மிகப்பெரிய லாபத்தை அடைகிறீங்க, மிகப்பெரிய வெற்றி அடைகிறீங்க. அந்த லாபம் வெற்றி உங்கள் வீட்டுக்கு வருது. காரணம் என்னன்னா, லாபஸ்தானாதிபதி குரு தான் 2ஆம் வீட்டில் வக்கரம். நிறைய பணம் சம்பாதிக்கிறீங்க, நிறைய வெற்றி அடைகிறீங்க. அந்த வெகுமதியை, அந்த பயனை உங்கள் குடும்பம் பயன்படுத்திக் கொள்ளுது. அடுத்து அந்தஸ்து மரியாதை மிக அருமையாக ட்ராவல் ஆகிறீங்க. உங்கள் உடம்பு மனசும் எக்ஸலண்ட்டாக இருக்குது. தொழில் லாபம் பட்டாசு கிளப்பிட்டு போகுது. குழந்தைங்க நல்லா இருக்காங்க. நீண்ட ஆயுளுக்கான தன்மைகள் உங்களுக்கு கிடைக்குது. கடன், கவலை, நோய் எல்லாம் பறந்து போகுது. நோயை பார்த்து நீங்கள் பயந்த காலம் போய் நோய் உங்களை பார்த்து பயந்துட்டு ஓடிடும். அப்போ அந்த மாதிரி இருக்கும். அப்போ சந்தோஷம் இருக்குது, சாப்பாடு, தூக்கம், துணிமணி, வண்டி, வாகனம் மிக அருமையாக இருக்குது. போட்டியில் நீங்கள் அருமையாக ஜெயிக்கிறீங்க. அப்படியே ஒரு எக்ஸல் லைஃப்குள்ளார வாழ்க்கையை உங்களால் எடுத்துகிட்டு போக முடியுது. பார்ட்னர் நல்லா இருக்காங்க, லைஃப் பார்ட்னர் நல்லா இருக்காங்க. தொழிலாகவும் வானமே இல்லை. ஜாதகத்தை பார்த்துட்டு பிளான் பண்ணிட்டு அடிங்க. இந்த 95 நாளில் வானமே இல்லை. சரி, 2ஆம் வீட்டில் குரு வக்கரமானால என்னதாங்க அப்படின்னு தவறுனா இல்லை. இன்னைக்கு நடக்குது, நாளைக்கு நடக்கலாம், நாளைக்கு நடக்குது 2 நாள் கழிச்சு நடக்கலாம். நீங்கள் ஒரு ஆஃபீஸர் போய் பார்க்க போனால் அவர் அந்த டேபிள் எல்லாம் போகலாம். சின்ன டிலே இருக்கலாம், இது சாத்தியம். இதை தவிர ரிஷபராசியில் அரசியல்வாதி இருந்தால் அவங்க வந்து இப்போ எம்எல்ஏ வந்தால் மந்திரி ஆகலாம், அல்லது மிகப்பெரிய வெற்றி அடையலாம். தொழிலதிபர்கள் மிகப்பெரிய லெவல் ஜெயிக்கலாம். ஸ்டூடெண்ட்ஸ்களுக்கு அருமையாக இருக்குது, பெண்களுக்கு அருமையாக இருக்குது. எதை வேணாலும் சாதிக்கக்கூடிய வல்லமை உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ பியூட்டிஃபுல் 95 days. இந்த 95 days கழிச்சு இப்போ குரு வக்கர நிவர்த்தி அடைஞ்சிட்டார். அது வந்து உங்களுக்கு 11 மார்ச்சில் வக்கர நிவர்த்தி அடைஞ்சு 2 ஜூன் 2026 வரைக்கும் 83 நாட்களுக்கு குரு வந்து பார்த்தனாங்க புனர்வருஷம் 1ஆம் பாசரம், 2ஆம் பாசரம், 3ஆம் பாசரம் தொடர்ந்து நேராக டிராவல் ஆகிறார். குரு வந்து 2ஆம் வீட்டில் இருந்து குரு சாரத்தில் இருந்து 10ஆம் வீட்டை பார்க்குறாரு. 10ஆம் வீட்டில் இருக்கிற ராகு பார்க்குறாரு. ராகு சாரத்தில் இருக்கார். சனி as usual வந்து சனி நட்சத்திரத்தில் உங்களுக்கு லாபஸ்தானத்தில் கிரேட்டாக இருக்கார். அப்போ இந்த 83 நாட்கள் வானமே இல்லை. நீங்கள் என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஜெயிக்க வைக்கிறது தொழிலாக பண்ணிட்டு இருக்கேன். நிறைய பேருக்கு, நூற்றுக்கணக்கான நபர்களுக்கு தியானம் கற்றுக் கொடுத்துருக்கேன். எல்லாரும் நல்லா இருக்காங்க. இன்னைக்கு ஒருத்தர் பேசினேன் சிங்கப்பூரில். என்ன சொல்றாருன்னா, அவரும் அவருடைய மனைவியும் தன் குழந்தைகளும் எங்கள்ட தியானம் கற்றுக்கிட்ட பிறகு நிம்மதியா, சந்தோஷமா, எக்ஸலண்டா இருக்காங்களா, வெற்றிகரமா இருக்காங்க. அவங்க தியானத்தை கற்றுக்க ஆரம்பிச்சது ஜனவரி 18. நீங்கள் அதை ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிறது ஏப்ரல் மாதம் 2ஆம் தேதி. அப்போ பாருங்க, 2.5 மாசத்துல எக்ஸலண்டா இருக்கிறதா ஒரு வார்த்தையை சொல்றாரு. ராயில எங்கள் ஃபேமிலி இருக்குது அப்படிங்கிறாங்க. அவர் வந்து ஸ்மார்ட் பிளானில், பாலாஜி பிளானில் தியானத்தை கற்றுக்கிட்டார். இந்த மாதிரி நிறைய பேருக்கு தியானம் கற்றுக் கொடுத்துருக்கேன். அவர்கிட்டலாம் வந்து நாங்கள் வந்து ஷார்ட் வீடியோ வாங்கி நாங்கள் ஃபேஸ்புக்லேயும் இன்ஸ்டாகிராமில் ஏற்றுற போகிறோம், யூடியூப்லேயும் போட போகிறோம். அப்போது இந்த மாதிரி ஸ்மார்ட் மெடிடேஷனை கற்றுக்கிட்டிங்களா, ஒரு 10 நாளில் சொல்லி கொடுத்துருவேன். அதில் வந்து நீங்கள் ஒரே வருஷத்தில் 5 மடங்கு ஜெயிக்கலாம். 5 வருஷ வாழ்க்கையை ஒரே வருஷத்தில் அடையலாம். ஒரே மாதத்தில் உங்கள் மனது 100 மடங்கு தெளிவாயிரும், 100 மடங்கு உறுதியாகும். பியூட்டிஃபுல்லான ஒரு தியானம். அது வந்து ஒரு வெரி ஸ்மால் அஃபரபிள் ப்ரைஸ். இப்போ இன்னொரு மெடிடேஷன் இருக்குது, 15 நாள்லேருந்து 1 மாதம் கற்றுக்குறாங்க. அது வந்து உங்களுக்கு லக்ஷ்மி பிளான் சொல்கிறோம். அல்டிமேட் மெடிடேஷன் கம்ப்ளீட்டாக எல்லாத்தையும் கற்றுக் கொடுத்துருவேன். அது நீங்கள் பாலாஜி பிளானில் நீங்கள் ஜெயிச்ச பிறகு நீங்கள் அந்த பிளான் கூட வரலாம், அல்லது டைரெக்டாகவும் வரலாம். டைரெக்டாக வரல இருக்கிற ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னா, நீங்கள் ஒரு வருடத்தில் ஒவ்வொரு சொல்லுக்கும் ஒரு மந்திரம் இருக்குது. நான் ஒரு 1200 சொல்லுக்கான மந்திரத்தை எடுத்து வச்சிருக்கேன். நானும் என் ஒய்ஃபும் நாங்கள் ஸ்டடி பண்ணதெல்லாம் சார் நிச்சயமாக சாதாரணமானது இல்லை. இந்த உலகம் அழியிற வரைக்கும் இருக்க வேண்டிய விஷயத்தை நான் பண்ணி வச்சிருக்கேன். ஏன்னா உண்மையாலுமே நம்ம ஒரு மதத்தையே உருவாக்க முடியும், அன்பு மதத்தை. எதுக்கு சார் எதிரியோட சண்டை போடணும்? நல்லா சாப்பிட்டீங்கன்னா, அன்பா சாப்பிட்டீங்கன்னா, சந்தோஷமா சாப்பிட்டீங்கன்னா, அந்த அன்னலட்சுமி எல்லா லட்சுமியோடய கனெக்டடு. மில்லியனர், பில்லியனர், அதுக்கு மேலே ட்ரை பண்ணலாம். பாலாஜி பிளானில் ஐ எம் கேரண்டி
நீங்கள் மில்லியனர் ட்ரைங் டு பி மல்டி மில்லியனர். இது மல்டி மில்லியனர் டு பில்லியனர். பணம், வெற்றி, நிம்மதி, சந்தோஷம் தான் லக்ஷ்மி பிளான். கடவுளை புரிந்து கொள்ளலாம், கடவுளை அறிந்து கொள்ளலாம், கடவுளை தெரிந்து கொள்ளலாம், உங்களை தெரிந்து கொள்ளலாம். இது லக்ஷ்மி பிளான். ரொம்ப ஈஸியாக பியூட்டிஃபுல்லான வாழ்க்கை வாழ்றதுக்கான பிளான் அது. சரி, இதுக்கெல்லாம் பணம் இல்லை, நான் கொடுக்கறதுக்கு வழி இல்லை அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா வெற்றி பிளான் என் பேரில் ஒரு பிளான் வச்சுருக்கோம். அந்த பிளான் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு 3-4 நாட்கள் அல்லது 4-5 நாட்கள் நம்மளாம் ஜூம் காலில் பேசலாம். 10 பேர், 50 பேர், 100 பேர் நம்மளாம் பேசலாம். அந்த ஜூம் காலில் அந்த 100 பேர் நம்ம பேசுகிறோம்னா டெய்லி 1 hour 4 hours உங்களுடைய மனதை தெளிவுபடுத்திடுவேன், உங்களுக்கு விளக்கங்கள் கொடுத்துருவேன். ஒரே மாதத்தில் உங்கள் மனது 100 மடங்கு தெளிவாக, 100 மடங்கு தைரியமாயிரும். உங்கள்கிட்ட சில லட்சங்களாவது பணம் புழங்க ஆரம்பிச்சிடும். பணம் எளிது, வாழ்க்கை எளிது, வெற்றி நோக்கிய பயணம் போயிட்டு இருக்குன்னு உங்களால் நம்ப முடியும். அப்போ அதை செய்யற பொழுது நீங்கள் அந்த டைமில் அஃபோர்டபுள் ப்ரைஸான பாலாஜி பிளானுக்கான பணத்தை கட்டுற பொழுது அடுத்த ஒரு வருஷத்தில் 3 மாதம் கழிச்சு அடுத்த ஒரு வருஷத்தில் ராயல் லைஃப்குள்ளார போயிடலாம், 5 மடங்கு ஜெயிச்சிடலாம். அந்த பாலாஜி பிளானில் போகிற பொழுது ஒரு 6 மாதத்துக்குள்ளார நீங்கள் லக்ஷ்மி பிளானில் என்ட்ரு ஆயிரும், வேர்ல்டு லெவலில் வந்துடலாம். ஸோ யாராக இருந்தாலும் என்னால் வெற்றி நோக்கிய பயணத்தில் அவங்கள, இலக்கியம் நோக்கிய பயணத்தில் அவங்கள என்னால் புஷ் பண்ண முடியும். அதை நோக்கி நகர்த்தி கொண்டு போய் சேர்த்த முடியும். ஒரு ஆர்பிட்டில் கொண்டு போய் விட முடியும். ஒரு சேட்டலைட் இருக்குது, அந்த சேட்டலைட் வானத்தை சுற்றிட்டு இருக்கு. சேட்டலைட் வானத்துக்கு எப்படி போச்சு? ராக்கெட் கொண்டு போய் விட்டுச்சு. அது மாதிரி உங்களுடைய ஆர்பிட்டில் என்னால் ஒரு ராக்கெட் மாதிரி கொண்டு போய் நாங்கள் விட்டுருவேன். ஒரு பியூட்டிஃபுல் லைஃப் என்னால் தந்துடுவேன். ஏன்னா ரிஷப ராசி மிகப்பெரிய வாழ்க்கையை அடைய போகிறாங்க இந்த ஒரு வருஷத்தில். அடுத்த வருஷமும் கிரேட்டாக இருக்கிற வாய்ப்பு இருக்குது. அப்போ இந்த 2 வருடத்தை ராயலாக வாழ்றதுக்கு நான் உங்களுக்கு பயன்படுவேன். இந்த கடைசி ஒரு 83 நாட்களுக்கான பலனுக்கு மறுபடியும் வர்றேன். அதாவது இந்த 83 நாட்களில் செல்வம், செல்வாக்கு, அந்தஸ்து, மரியாதை கிரேட், சாப்பாடு, தூக்கம், துணிமணி, வண்டி, வாகனம் இந்த கிரேட், கடன், கவலை, நோய், எதிரி எல்லாம் பறந்துருது. போட்டியில் அழகாக ஜெயிக்கிறீங்க. மங்களகரமாக இருக்குது. வீடு, வாசல், வண்டி, வாகனம், சொத்து சுகம்லாம் நீங்கள் தேடிட்டு இருக்கலாம். வீட்டில் சுபகாரியங்கள் நடக்கும். வாழ்க்கை விருத்தி நன்றாக இருக்குது. குழந்தைங்க நல்லா இருக்காங்க, மனைவியோட நல்லா இருக்கீங்க, பார்ட்னர்ஸோட நல்லா இருக்கீங்க, இன்பகரமாக இருக்கீங்க. ரிஸ்க் எடுக்கலாம். பட் ரிஸ்க் எடுக்கலாங்கிற பொழுது போய் ஜாதகத்தை பார்த்துருங்க. இது எல்லாமே பொது பலன். ஜாதகத்தை பார்க்குற பொழுது நீங்கள் ஜாதகத்தில் ஒன்றுமே இல்லைனாலும் வி வில் ட்ரை அக்ராஸ் 100%. ஜாதகத்தில் 50% இருக்குன்னா வி கேன் ட்ரை அப் டு 500%. ஜாதகத்தில் 100% இருக்குன்னா வி கேன் ட்ரை அப் டு 1000%. ஸோ இது வந்து பயன்படுத்திக் கொள்ள வேண்டிய காலம். அறிவு திறமையெல்லாம் பக்காவாக இருக்கும். தொழில் விருத்தி, தொழில் அறிவு, பெரியவங்களுடைய ஆசீர்வாதம், இடம் மாறுது, எல்லாவற்றுக்கும் இது ஒரு அற்புதமான காலமாக இருக்கப்போது நண்பர்களே. பயன்படுத்திக் கொள்ள வேண்டிய ராயல் டைம் இந்த ஒரு வருடம் 14 மே 2025 2 ஜூன் 2026 வரைக்குமான ஒரு வருடம் 18 நாள் நினைக்கிறேன். எக்ஸ்ட்ராடினரி 383 நாட்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். வாழ்த்துக்கள் நம்பர்களே. நான் உங்களுக்கு தேவை, வெற்றியடை நான் உங்களுக்கு பயன்படுவேன்னா எனக்கு மெயில் பண்ணுங்கள். நான் உங்களை கைட் பண்ணுறேன். எந்த நிலையில் இருந்தாலும் நம்மளால் ஜெயிக்க முடியும். நம்புங்கள். நன்றி நம்பர்களே.